உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவர் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாம குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல. அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தாகற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தானியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்றா. என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போய் சொல்றா. அவங்க போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? எதிர் வீட்டுல குடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீலையா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமகதான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும்
ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே தீருவேன். உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சு இதுக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேட்கிற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. சீக்கிரம் போடுப்பா. தேர்றதா போடு. டேய், எங்கடா அவன்? யார கேக்குற? தெரியாது. தெரியாது. சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. சொல்லிடுறோம். இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அது இந்த பந்தை விட பெரிய கதைடா கண்ணா. இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஓகே பாஸ்.
எனவே ஏபி